செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ரிசல்ட் எப்போன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கான ரிசல்ட்டுக்கான வேலை என்பது நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க 75% மேலே அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கான ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 27க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிடும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்லக்குட்டீஸ் கமெண்ட்லேயே வந்து சொல்கிறீங்க. வெளியானால் நல்ல ஒரு ரிசல்ட் தான், ஓகேங்களா? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கான வேலையை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணுறவங்க ஸ்கூல் போகலாம், காலேஜ் போகிறவங்க காலேஜ் போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருப்பீங்க. ஸோ அதுவும் ஓகே தான். பட் உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷனும் கரெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முடிக்கின்ற ஒரு சூழலுக்கு வந்தாலும் கூட ரிசல்ட் டேட் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸபிளாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து முடிவெடுக்கணும், ஓகேங்களா? தேர்வுத்துறை இயக்கம் கிட்ட வந்து ஆலோசனை பண்ணி எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட்டலாம் அப்படின்றத அவர் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வந்து நடத்துவாங்க, கூடிய விரைவில் நடத்தி உங்களுக்கான டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. செல்லக்குட்டீஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் டேட் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ண இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் போதும், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் டேட் வந்துடும். எல்லா செல்லக்குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ரிசல்ட் டேட் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கன்ஃபார்ம் ரிசல்ட் டேட் நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்னால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்டு உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷனும் பேப்பர் வேல்யூவேஷனும் பண்ண டீச்சர்ஸ்கள் சொல்கிறது மாணவ செல்வங்கள் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கொஞ்சம் அதிகமாகவே வரும், அந்த பாஸ் பர்சன்டேஜ் மொத்தமாகவே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை பர்ஃபார்ம் பண்ண எல்லா செல்லக்குட்டீஸும் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸலண்ட் பர்ஃபார்மை இந்த எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கும் வந்து ஆசிரியர்கள் போட்டிருப்பதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஸோ கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருக்க செல்லக்குட்டீஸ் எல்லாருமே ஹாட் கமெண்டை வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் கொடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மேலும் செல்லக்குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்லவா அந்த எக்ஸாமை சரியாக எழுதாதவங்க ஃபெயிலியர்ஸ் ஆவாங்க அப்படின்னு. வருகை புரியாதவங்களும் எக்ஸாமை சரியாக வந்து பார்த்திங்கன்னா எழுதாமல் 2-3 பேஜ் மட்டும் எழுதி எக்ஸாமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபெயிலியர் லிஸ்ட்டு கேட்டகரிக்கு போகிறதுக்கான சான்சஸ் என்பது மிக 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 அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, ஓகேங்களா? ஏன்னா வந்து அது முன்னாடியே வந்து சொல்லிவிடணும், நிறைய பேர் வந்து சொல்லலையே அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எழுதாதவங்க. அப்படி நீங்கள் ஒரு சிலர்லாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போன்னு கேட்குறீங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் அடுத்த மார்ச், ஓகேங்களா? இப்போ படிக்கக்கூடிய செட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாச்சுனாவே டக்குன்னு அதுக்கான மார்க் லிஸ்ட் அண்ட் வந்து A to Z வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வர மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையும் தேர்வுத்துறை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுருவாங்க. ஏன்னா வந்து உங்கள் கூட சப்போஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதின செல்லக்குட்டீஸ்லாம் இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிருப்பாங்க. காலேஜ் போகிறவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஸ்கூல் 10th-லேருந்து 11th போகிறவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸ்கூலு. ஸோ நீங்கள் மட்டும் இந்த ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருப்பீங்க. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து டைம் வேணும்ல, அது குறுகிய நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக உங்களுக்கான ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே டக்குன்னு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து முடிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் செல்லக்குட்டீஸ் யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்படாதீங்க, ஓகேங்களா? ரிசல்ட்டை கண்டு பயமாக இருக்குது ப்ரோ, எப்படி மார்க் வரும் அப்படி மார்க் வரும் அப்படின்னு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்பிக்கையோடு இருங்க, ஓகேங்களா? முதல்ல வந்து அவர்கள் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இவ்வளோ மார்க் எடுப்பியா அவ்வளோ மார்க் எடுப்பியான்னு. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்க, எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத. நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் மேலும் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் செல்லக்குட்டீஸ் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.